Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு சாப்டர் 14ல ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் உடைய கண்டினியூஷனை பார்க்க போகிறோம். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் லிட்ரல்ஸையும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்ஸ் உடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி டிக்ளேர்ட் வித் ஒன் வேர் ஸ்டேட்மெண்ட் இஃப் த வேரியபிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ். ஒரு வேர் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்றுக்கு மேலே வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணால் அது ரெண்டுத்துக்கு நடுவில் கமா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வேர் ஸ்பேஸ் NO1 ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. அப்புறம் கமா கொடுத்து NO2 ஈக்குவல் டு 5065 கொடுத்துருக்காங்க. இங்கே NO1 ஒரு வேரியபிள், NO2 ஒரு வேரியபிள், ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு கமா கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி ஒரு வேர் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்றுக்கு மேலே வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நடுவில் கமா கொடுத்துடணும். 15ன்ற வேல்யூ NO1க்கு அசைன் ஆகிடும். 5065 அப்படின்றது NO2ன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். JavaScript allows the implicit declaration of variables by using them on the left hand side of an assignment. JavaScriptல ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். வேர்ன்ற கீவேர்டை கொடுக்கணும். வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இந்த மாதிரி கொடுப்போம். இம்ப்ளிசிட்டாகவும் கொடுக்கலாம். இம்ப்ளிசிட்டாக கொடுக்குறதுன்னா என்னென்னா, இந்த வேர்ன்ற கீவேர்டு இல்லாமல் வெறுமனே எக்ஸ் மட்டும் கொடுத்து ஈக்குவல் டு 5 இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இது பேர் இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங். நெக்ஸ்ட், இன் JavaScript there is no need to indicate data type during variable declaration. ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப்பை சொல்லணுன்றது அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் ஆர் அன்டைப்டு. அன்டைப்னா ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளுக்கு ஃபிக்ஸட் டேட்டா டைப் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் டைனமிக்லி டேட்டா டைப். டைனமிக்லி டேட்டா டைப்னா வேரியபிளுக்கு நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அதன் மூலம் தான் அந்த வேரியபிளுடைய டேட்டா டைப் தீர்மானிக்கப்படும். இதை தான் டைனமிக்லி டேட்டா டைப்னு சொல்கிறாங்க. which means initially you can assign a value of any data type to a variable. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலாம். and later you can assign a value of different data type to the same variable. அதுக்கப்புறம் அதே வேரியபிளுக்கு நீங்கள் வேறு ஒரு டேட்டா டைப்பையும் வேல்யூவாக அசைன் பண்ணலான்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேர் வேல்யூ ஈக்குவல் டு 100. இதில் பாருங்கள், வேல்யூன்றது வேரியபிள் நேம். இதுக்கு 100ன்ற இன்டிஜர் வேல்யூ ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வேர் வேல்யூ அதே வேரியபிளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்னு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூவை இந்த வேல்யூன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இன்டிஜர் கொடுத்தாங்க, அப்புறம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு தான் டைனமிக்லி டேட்டா டைப்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ஜாவாஸ்கிரிப்ட் லிட்ரல்ஸ் பார்க்கலாம். A literal is a fixed value. லிட்ரல்னா அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஃபிக்ஸடாக இருக்கும். given to a variable in source code. சோர்ஸ் கோடில் ஒரு வேரியபிளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸடான வேல்யூ தான் நம்ம லிட்ரல்னு சொல்லுவோம். லிட்ரல்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்டு டு இனிஷியலைஸ் வேரியபிள்ஸ். லிட்ரலை யூஸ் பண்ணி நம்ம வழக்கமாக வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுவோம். வேல்யூஸ் மே பி இன்டிஜர். வேல்யூ இன்டிஜராக இருக்கலாம், இல்லைனா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கேரக்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரிங் அண்ட் பூலியனாக இருக்கலாம். எது வேணால் வேல்யூவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் இன்ட் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்ட் ஈக்குவல் டு 215 கொடுத்துருக்காங்க. இதில் 215ன்றது இன்டிஜர் வேல்யூ. இதை இன்டிஜர் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஏன் இது கான்ஸ்டன்ட்னா இது ஃபிக்ஸட் வேல்யூ. இதை இன்ட் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்டன்ட்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வேர் ஃப்ளோட் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்ட் ஈக்குவல் டு 250.85. இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அதனால் இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதை ஃப்ளோட் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுறாங்க. அடுத்தது, வேர் கேர் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்ட் ஈக்குவல் டு ஏ. இந்த கேபிட்டல் ஏன்றது கேர் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்ட்டுக்கு அசைன் ஆகிடும். அடுத்தது, வேர் ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்ட் ஈக்குவல் டு ராமன். இதை டபுள் கோர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்ட்டுக்கு அசைன் ஆகிடும். அடுத்தது, வேர் பூலியன் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூ. இது பூலியன் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. பூலியன் கான்ஸ்டன்ட்டை பொறுத்தவரைக்கும் 2 இருக்குது, ட்ரூ இல்லைனா ஃபால்ஸு. இங்கே ட்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூன்றது பூலியன் அண்டர்ஸ்கோர் கான்ஸ்ட்டுக்கு அசைன் ஆகிடும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.